ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் நேவிகேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிஸ்னஸ் ஐடியா என்னதுன்னா, பாத்திரம், ஒரு பந்தல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாடகை போட்டு எப்படி சம்பாதிக்கிறாங்க, அந்த தொழில் எப்படி பண்ணுறது, எப்படி அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஒரு கடை வச்சு அதுக்கு எதுவும் பெருசாக எதுவுமே நீங்கள் எதுவும் வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி பாத்திரங்கள், பொருட்கள், அந்த பாத்திரத்துக்கு இப்போ ஒரு கல்யாணத்துக்குன்னா அதில் மண்டபத்தில் என்னென்ன போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மண்டபம், பெரிய பெரிய மண்டபம்லாம் அவங்களே வச்சுருக்காங்க, சேர்ஸ்லாம். ஆனாலும் சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் வச்சில்ல. அதே மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறவங்கலாம் கூட அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் அவ்வளோ சேர்ஸ்லாம் இருக்காது. சேரு அதே மாதிரி பந்தல் பார்த்திங்கன்னா, டெத்து இருந்தாலும் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு பந்தல் கட்டிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, டெத்தாக இருந்தாலும் சரி, வீட்டு வாசலில். அதனால் அதில் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பாத்திரங்கள்லாம் எப்படி பார்த்தாலும் சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும். எல்லாருமே பாத்திரம் வச்சுருக்க மாட்டாங்க. அதுவும் நிறையா பாத்திரம்லாம் தேவைப்படும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா, அப்புறம் இந்த வீட்டில் சில இடத்துல கம்மியாக இடத்துல பூசுகிறவங்க அந்த மாதிரி வேலைக்கெலாம் பார்த்திங்கன்னா பேரல் வாங்கிட்டு போகிறாங்க. அது மேலே ஏறினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூசுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையா தேவை இருக்குது. அது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சீப் ரேட்டுக்கு ஒரு பாத்திரம் வாங்கிக்கிறோம். அதாச்சும் எப்படிங்க சொல்கிறது, இப்போ அந்த பேரல்லே நான் சொல்கிறேங்க, பேரல் நீங்கள் ஒரு ரேட்டுக்கு வாங்கிடுறீங்க. அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 ரூபா வச்சுருக்காங்க. அந்த பேரல் நீங்கள் 1000 ரூபா கொடுத்து ஒரு பேரல் வாங்குறீங்க. அதுக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஃபுல் டே பகலில் அந்த ஒரு நாளைக்கு ரெண்ட்டு மட்டுமே ஒரு 50 ரூபாய்க்கு வர்றாங்க. அப்போது நீங்கள் அதோட ரேட் எவ்வளோ, 1000 ரூபா. அப்போ அதை நீங்கள் 20 நாள் நீங்கள் விட்டாலே உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு எடுத்தாச்சு. அது இல்லை, அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் அந்த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கணக்கு பண்ணிங்கன்னா கூட அதுக்கு ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவே ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் போட்ட காசை ஒரு மாதத்தில் எடுத்துடலாங்க. ஆனால் எல்லா பொருளும் வாடகைக்கு போச்சுன்னா அந்த மாதிரி ரெகுலராக அதுவும் இந்த மாதிரி ஒரு சில டைம்லாம் போகாது. ஏன்னா ஃபங்க்ஷன் இல்லாத மாதங்களும் ஒரு சில மாதங்கள் இருக்குது, தமிழ் மாத கணக்கில். அந்த மாதிரி டைமில் நமக்கு பெருசாக ரன் ஆகாது. மற்ற டைமில் பார்த்திங்கன்னா ஓஹோன்னு இதாகும். அதுவும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் நமக்கு கிடச்சதுன்னா நிறையா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறோன்னா நமக்கு ஆட்களும் தேவை. ஆளுங்களும் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப நிறையாலாம் தேவைப்பட மாட்டாங்க. நீங்களே இறங்கி செய்கிற மாதிரினா உங்களுக்கு எல்லா விவரம் தெரியும். நீங்களே இறங்கி செய்கிற மாதிரினா உங்கள் கூட துணைக்கு ஒரு 2 பேரோ இல்லை ஒருத்தரோ இருந்தால் போதும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவை. அந்த மாதிரி பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரெகுலராகவே கூட யாராச்சும் வண்டிக்காரன், டெம்போக்காரங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கான்டாக்ட் வச்சுக்கலாம். கான்டாக்ட் வச்சு நீங்கள் கம்மி கூட நீங்கள் ஒரு இடத்துல பொருள் இறக்க சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கம்மியாக பேசி வச்சுட்டு அவங்கக்கிட்டே கூட ரெகுலராக நீ எனக்கு தான்ப்பா வேலை செய்ய போகிறேன், அதில் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பான்ற மாதிரி அவர் வெளில வாங்குறது 1000 ரூபா வாங்குறாருன்னா நம்மக்கிட்ட 800 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு பேசிக்கலாம். இல்லை கஸ்டமரே நானே உங்ககிட்ட பொருள் வாங்கி எடுத்துன்னு போய் செஞ்சுட்டு எடுத்துன்னு கொடுத்துறனால நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு பெருசாக தேவையில்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியாக ஒரு 1 லேக் இருந்தால் கூட கடை வாடகை அட்வான்ஸ்லாம் சேர்க்காமல் நீங்கள் பாத்திரத்துக்கு மட்டுமே ஒரு 50 ரூபாயிலேருந்து 1 ரூபா போட்டால் கூட போதும். பெருசாக ஒன்றும் தேவையில்ல. அதே மாதிரி இப்போ எல்லா பொருளுக்குமே ரெண்ட்டுக்கு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக இதுக்கு 50 ரூபாயிலேருந்து 1 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு தொழில் தெரிஞ்சிருக்கணும். இந்த தொழில் நீங்கள் ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி பண்ணோம், இது விற்கணும், இது பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும். உங்கள் ஊர்லேயே நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, யாராவது சில பேர் ரேராக தான் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நீங்களே போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தொழில் ஆல்ரெடி பாத்திர வாடகை ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, அவங்க ஏழை மாதிரி இருப்பாங்க பார்க்க. ஆனால் அவங்க கொஞ்சம் வசதியாக தான் இருப்பாங்க. இன்னும் நல்லா அவங்கள பற்றி இது பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் பல பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா இது சாதாரண தொழில் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்களே சில பேர் இந்த தொழில் பண்ணி அவங்க வட்டிக்கு வர்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1க்கு 2 வீடுலாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இது தொழில் அப்படிப்பட்ட தொழில். நான் அவங்க இது பண்ணதெல்லாம் சொல்லலை.
தொழில் அப்படிப்பட்ட தொழில், நம்ம அவ்வளோ சம்பாதிக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே காம்படிஷன் வந்துட போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மனுஷங்க எல்லாருமே அப்படி தானே இருப்பாங்க. அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க. பட்னா இந்த மாதிரி தொழில் வந்து நல்ல தொழில் அது. நீங்கள் இது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து லாஸுன்றது எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் பாத்திர வாடகை விட தான் போகிறீங்க. விற்றா கூட கடைசியாக அந்த பொருளும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அது சம்பாரிச்சிட்டா கூட அந்த பொருளை வந்து நீங்கள் ஆஃப் ரேட்டுக்கு விற்றுருந்தா கூட உங்களுக்கு அந்த மீதி ஆஃப் ரேட்டு என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. அதனால் இது ஒரு நல்ல தொழில். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் லெவல் நேவிகேட்டர்ஸ்.